ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட்டில்மெண்ட் எக்ஸாமில் வர ஃபர்ஸ்ட் பேப்பர்லேருந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இன் தி ஃபாலோயிங் சீரீஸ். QAR, RAS, SAT, TAU. Option A, UAV. Option B, TAS. Option C, UAT. Option D, TAT. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, UAVன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்லையும் மூணு லெட்டர்ஸாக இருக்கு. இப்போ மூணு லெட்டர்ஸ் கொடுத்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர்னு தனித்தனியாக எழுதுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதிக்கலாம். இப்போ எப்படி எழுத போறோம் அப்படின்னா QAR. அடுத்த டேர்ம் நம்மளுக்கு எப்படி வருது? RAS. அடுத்தது SAT, TAU. இப்போ இதில் நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க, இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கியூக்கு அப்புறம் தான் ஆர், அடுத்த நம்பரே வந்துருக்கு. அடுத்தது ஆருக்கு அப்புறம் அடுத்ததே எஸ்ஸுக்கு அப்புறம் அடுத்ததே வந்து டி. ஸோ டீக்கு அப்புறம் இருக்க அடுத்த நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சரில் வர வேண்டிய ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ டீக்கு அப்புறம் இருக்கிற லெட்டர்னா எந்த இது வரும் நம்மளுக்கு? டீக்கு அப்புறம் இருக்கிறதுனா இந்த யூன்றது தான் வரும். ஸோ இந்த இடத்துல யூ வரும். இப்போ அடுத்ததுல பாருங்க, நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஏவா இருக்கு. ஸோ இங்க வர வேண்டியது நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்? ஏவா தான் இருக்கும். ஸோ செகண்ட் இங்க வர லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ ஃபிக்ஸடு. இப்போ தேர்ட் லெட்டரு எந்த ஆர்டர்ல வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆருக்கு அப்புறம் எஸ், இதுவும் நம்மளுக்கு ஃபார்வர்டில் +1 ஒரு இன்க்ரிமெண்ட்ல வருது. ஆருக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் யூ, யூக்கு அப்புறம் வர்ற அடுத்த நம்பர். இப்போ யூக்கு அப்புறம் வர்ற அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்க வருது? யூக்கு அப்புறம் வர்ற லெட்டர்னு பார்த்தீங்கன்னா வி. ஸோ வின்றது தான் நம்மளுக்கு தேர்டா வர்றது. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா UAVன்றது தான் நம்மளுக்கு அடுத்த மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்க ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் in the following series FTG, GTF, HTI, ITH. Option A, JTK. Option B, HTL. Option C, HTK. Option D, JTI. இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் ஏ, JTKன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்க டேர்ம்ஸ் பாருங்க, எல்லாமே மூணு லெட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ மூணு லெட்டர்ஸையும் நம்ம முன்னாடி மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர்ன்ற மாதிரி ஆர்டர்ல எழுதிக்கலாம். அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஃப் டி ஜி, அடுத்தது ஜி டி எஃப், அடுத்தது ஹெச் டி ஐ, ஐ டி ஹெச். அடுத்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இருக்கிறதுல நம்ம எஃப்க்கு அப்புறமே நம்மளுக்கு ஜி வருது. ஸோ எஃப்க்கு அப்புறமே ஜி வர்றதுனால ஒரு இன்க்ரிமெண்ட் தான். அடுத்தது ஜிக்கு அப்புறமே ஹெச், அடுத்தது ஹெச்சுக்கு அப்புறமே ஐ, ஐக்கு அப்புறம் வர்ற நம்பர் தான் நம்மளுக்கு இங்க வர்ற ஆன்சர். ஐக்கு அப்புறம் வர்ற ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர்? இந்த ஆன்சர் ஐக்கு அப்புறம் வர்ற ஆன்சர். ஸோ +1 இன்க்ரிமெண்ட் போடும்போது ஜேன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். அடுத்ததுல பாருங்க, இந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு டீன்ற லெட்டர் தான் ஃபிக்ஸடா இருக்கு. அப்ப நடுவுல இருக்கிற லெட்டர்ஸ், அப்ப செகண்ட் லெட்டர் கண்டிப்பா நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்? JTன்றது வந்துடும்.
இப்போ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் பிக்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் எதுன்றதை ஃபைனல் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சோம் ஜேடின்றது. இப்போ தேர்ட் லெட்டர் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். தேர்ட் லெட்டர்ல ஜிக்கு அப்புறம் எஃப் வருது. ஜிக்கு அப்புறம் எஃப்னா எப்படி போகுது பாருங்க, ரிவர்ஸ்ல போகுது. அப்ப -1. எஃப்க்கு அப்புறம் என்ன வருது, ஐ. எஃப்க்கு அப்புறம் ஐனாக்க எங்க வருது, இங்க ஃபார்வர்ட்ல போகுது. எத்தனை ஃபார்வர்டு, GHI 3 லெட்டர் ஃபார்வர்ட்ல போகுது. ஐக்கு அப்புறம் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஐக்கு அப்புறம் ஹெச்னா நம்மளுக்கு பாருங்க, ஐக்கு அப்புறம் ஹெச்னாக்க ரிவர்ஸ்ல போகுது. இப்போ ரிவர்ஸ்ல ஒரு லெட்டர் ரிவர்ஸ்ல போகுது. அப்ப என்ன ஆர்டர்ல வருதுன்னா -1 +3 -1 இந்த ஆர்டர். அப்ப அடுத்ததுல வர்றது எப்படி வரணும், கண்டிப்பா +3 வரணும். எதுக்கு அப்புறம் +3, ஹெச்சுக்கு அப்புறம் +3. இப்போ ஹெச்சுக்கு அப்புறம் +3 அப்படின்னா எந்த ஆன்சர் வருங்க, ஹெச்சுக்கு அப்புறம் +3 அப்படின்னா கே வரணும். ஸோ கேன்றத ஆன்சர். ஸோ மூணுத்தையும் கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன ஆன்சர், ஜேடிகேன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஜேடிகேன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏவில் இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபார்வர்டு பேக்வேர்டுன்னு சொல்றேன் இல்லையா, நீங்க கீழே இருக்கிற நம்பர்ஸை கூட வச்சு அதை ஆட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு அது ஈஸியா இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இதுல நம்ம ஆரோ போட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே இது நம்பர்ல நம்ம ஆட் பண்ணி +1 -1 +3 +1 போட்டு நீங்க அதே மாதிரியே இந்த ஆல்பபெட்ஸை எழுதலாம். இந்த கொஸ்டினுக்கு ஜேடிகேன்ற ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Third question, find the missing letters in the following series: SCD, TEF, UGH, missing letter WKL. Option A CMN, option B UJI, option C VIJ, option D IJT. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி VIJன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்குற அந்த லெட்டர்ஸை நம்ம எழுதிக்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி SCT, D, TEF, UGH இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது WKL. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்க்கு அப்புறம் டி வந்திருக்கு. இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எஸ்க்கு அப்புறமே டி, அப்ப +1 இன்க்ரிமெண்ட். டிக்கு அப்புறம் யூ, அடுத்தது யூக்கு அப்புறம் +1 போட்டோம்னா வர்ற ஆன்சர் இங்க வரும். இதுக்கப்புறம் இங்க வர்ற ஆன்சர்ல இருந்து +1 போடும்போது W வரணும். அப்படின்னா யூக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னு பாருங்க, யூக்கு அப்புறம் நம்மளுக்கு வி, விக்கு அப்புறம் என்ன வருது, W வந்துருக்கு. ஸோ யூக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா வி. இந்த வின்ற ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்த்துட்டாலே இங்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க பார்க்கும்போது ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு. அடுத்த 2 லெட்டரும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து என்ன வருது நம்மளுக்கு, சிக்கு அப்புறம் இ கொடுத்துட்டாங்க. சிக்கு அப்புறம் இ, அப்ப சிக்கு அப்புறம் இன்னாக்க எந்த சைடு வருது நம்மளுக்கு, சிக்கு அப்புறம் இன்னா 2 ஃபார்வர்ட் ஆகி போகுது. அப்ப +2. இக்கு அப்புறம் ஜி, அதுவும் +2 ஃபார்வர்டு. அப்ப ஜிக்கு அப்புறமா என்ன வரணும், +2 வரணும். அப்ப இந்த இது +2 போட்டாதான் கே வரணும். அப்ப ஜிக்கு அப்புறம் ரெண்டாவது லெட்டர்னு பார்த்தா ஜிக்கு அப்புறம் வர்ற ரெண்டாவது லெட்டர் அப்படின்னா எது வரும், ஐ வரும். ஜிக்கு 7, ஐக்கு 9. ஸோ 7 + 2 9, 9க்கு நேரா இருக்கிற லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஐ வரும். இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்ததுல நம்மளுக்கு டிக்கு அப்புறம் எஃப், டிக்கு அப்புறம் எஃப்னா இங்க வருது, 2 ஃபார்வர்ட் ஆகி போகுது. எஃப்க்கு அப்புறம் ஹெச் வருது, எஃப்க்கு அப்புறம் ஹெச்னா இதுவும் 2 ஃபார்வர்ட் ஆகுது. அப்படி பாத்தீங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு 2 ஃபார்வர்ட் ஆகணும், இதுவும் 2 ஃபார்வர்ட் ஆகணும். இப்போ ஹெச்சுக்கு அப்புறம் 2 ஃபார்வர்ட் அப்படின்னா எப்படி வரும், ஜே. ஹெச்சுக்கு 8ன்ற நம்பர், ஜேவுக்கு 10. ஸோ 8 + 2ன்னும் போது 10க்கு நேரா ஜே வரும். அப்ப
VIJன்றதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி VIJன்றது தான் கரெக்டான ஆன்சர். Fourth question, find the missing letters in the following series: JAK, KBL, LCM, MDN. Option A OEP, option B NEO, option C MEN, option D PFQ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி NEOன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் நம்ம எழுதிக்கலாம் முன்னாடி மாதிரியே. JAK, KBL, LCM, MDBN. இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு ஜேக்கு அப்புறம் கே வந்திருக்கு. ஜேக்கு அப்புறமே கேன்றதுனால ஒரு இன்க்ரிமெண்ட் தான். ஜேவுக்கு அடுத்த நம்பர், கேவுக்கு அப்புறம் எல், ஸோ எல்லுக்கு அப்புறம் எம், எம்முக்கு அப்புறம் வர்ற நம்பர் தான் இங்க வர்றது. இப்போ எம்முக்கு அப்புறம்னாக்க எந்த ஆன்சர் வருங்க? எம்முக்கு அப்புறம் ஒரு நம்பர் அடுத்ததுனாக்க என், ஸோ என்னன்றது தான் இங்க வரும். அடுத்தது ABCD, அடுத்ததுல பாருங்க நம்மளுக்கு டிஃபரன்ஸ் எப்படி வருது? ஏவுக்கு அப்புறமே பி, பிக்கு அப்புறமே சி, ஒரு இன்க்ரிமெண்ட் தான் இங்கேயும். சிக்கு அப்புறமே டி, டிக்கு அப்புறம் வர்ற நம்பர். அப்ப டிக்கு அப்புறம் வர்ற நம்பர்னா என்ன ஆன்சர் வரும்? ஈன்னு வரும். அடுத்தது கேக்கு அப்புறம் எல், கேக்கு அப்புறம் எல், எல்லுக்கு அப்புறமே எம், எம்முக்கு அப்புறமே என், என்னுக்கு அப்புறம் வர்ற லெட்டர் தான் இங்க வரணும். என்னுக்கு அப்புறம் வர்றதுன்னா ஓ. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா NEOன்றது தான் கரெக்ட் ஆன்சர். என்னென்ன ஸ்டார்டிங் லெட்டர் நீங்க பார்த்துட்டாலே ஆப்ஷனை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிடலாம், ஆப்ஷன் பின்னு. ஏன்னா மீதி ஆப்ஷன்ஸ்ல என்னன்றது ஃபர்ஸ்ட் லெட்டரா இல்ல, இருந்தாலும் நம்ம மற்ற லெட்டர்ஸையும் செக் பண்ணி நான் காமிச்சேன். ஸோ ஆப்ஷன் பி NEOன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், find the missing letters in the following series: AKEOISQAUE, option A LV, option B MW, option C NX, option D LW. இதோட ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி MWன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த ஃபிஃப்த் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லெட்டரா ஒரு டேர்மா கொடுத்துருக்காங்க. அப்ப அதை ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல எழுதிக்கலாம். AK, அப்புறம் EO, IS, அடுத்ததுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் QA, UE. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏக்கு அப்புறம் இ, ஏக்கு அப்புறம் ஈன்னா எங்க போகுது பாருங்க, ஏன்றது 1ஆம் நம்பர்ல இருக்கு, ஈன்றது 5ஆம் நம்பர்ல. அப்ப எத்தனை இன்க்ரிமெண்ட் ஆகுது? 4 இன்க்ரிமெண்ட் வருது. ஸோ +4. ஈக்கு அப்புறம் ஐ கொடுத்துருக்காங்க. ஈக்கு அப்புறம் ஐனாக்க எத்தனை இன்க்ரிமெண்ட்? இ வந்து 5 அண்ட் ஐ வந்து 9. அப்ப 4 இன்க்ரிமெண்ட் தான் இங்க. ஈக்கு அப்புறம் வர்ற 4வது லெட்டர். அப்ப எல்லாமே +4 போடுற மாதிரி தான் வருது. அடுத்ததும் +4 தான் வரணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர், கண்டுபிடிச்ச நம்பர்ல இருந்து +4 இன்க்ரிமெண்ட் போட்டா Q வரணும். அடுத்தது Qல இருந்து +4 இன்க்ரிமெண்ட் போட்டீங்கன்னா U வரும். Qல இருந்து +4 இன்க்ரிமெண்ட் போடும்போது U வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் பாத்தீங்கன்னா ஐல இருந்து 4th லெட்டர், ஐல இருந்து 4, அப்ப ஐன்றது 9, அதுல இருந்து 4th லெட்டர் அப்படின்னா என்ன வருது? M, 13. 9 + 4 13. ஸோ எம்ன்றது தான் அந்த லெட்டர். எம்ன்றதை வச்சு இங்க ஆப்ஷன் பின்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் ரெண்டாவது லெட்டர் W வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்ப கேவுக்கு அப்புறம் ஓ வருது. இப்ப கேவுக்கு அப்புறம் ஓன்னா அதுவும் நம்மளுக்கு 4 இன்க்ரிமெண்ட் தான். ஸோ
கேன்றது 11, ஓன்றது 15. ஸோ அதுவும் நம்மளுக்கு 4 இன்க்ரிமெண்ட். ஸோ ப்ளஸ் 4. ஓக்கு அப்புறம் எஸ். ஓக்கு அப்புறம் எஸ் அப்படின்னா ஓன்றது 15 அண்ட் எஸ்ன்றது 19. இதுவும் நம்மளுக்கு 4 இன்க்ரிமெண்ட் தான். அப்போ எல்லாமே நம்மளுக்கு 4 4 இன்க்ரிமெண்ட் தான். அப்படின்னும் போது அந்த வர வேண்டிய நம்பரும் நம்மளுக்கு எஸ்லேருந்து ப்ளஸ் 4 இன்க்ரிமெண்ட் கொடுத்து போட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி அந்த கண்டுபிடிச்ச நம்பர்லேருந்து ப்ளஸ் 4 போட்டோம்னா ஏ திருப்பி வரும், ரிப்பீட் ஆகி. ஏவுக்கு அப்புறம் 4 இன்க்ரிமெண்ட்ல இ கிடைக்கும். இப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் 4 இன்க்ரிமெண்ட்னாக்க எந்த ஆன்சர் வருங்க? எஸ்ஸுக்கு அப்புறம் 4 இன்க்ரிமெண்ட். எஸ்ன்றது 19, 19 + 4னா 23. அப்போ 23னா எந்த ஆன்சர்? டபிள்யூ ஆன்சர் வந்துடும். ஸோ எம்டபிள்யூன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பின்றது கரெக்ட் ஆன்சர். 6th question. Find the missing letters in the following series: E, L, F, T, G, L, H, T, I, L, J, T. Missing letter M, L, N, T. Option A, O, L, P, T. Option B, L, L, M, T. Option C, K, L, M, T. Option D, K, L, L, T. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 6th கொஸ்டின்ல இருக்கிற லெட்டர்ஸை நம்ம எழுதிக்கலாம். 4 லெட்டர்ஸ் இருக்கிறது ஒரு டர்மாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இ, எல், எஃப், டி. அடுத்தது ஜி, எல், ஹெச், டி. ஐ, எல், ஜே, டி. அடுத்தது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எம், எல், என், டி. இதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டரும் 4th லெட்டரும் ஃபிக்ஸடாக இருக்குது. அப்படி எல்லா தான் இருக்குது. இது எல்லாமே எல். அப்போ செகண்ட் லெட்டர் எல் வரணும். அண்ட் 4th லெட்டர் எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? டீன்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு செகண்ட் லெட்டர் எல்லுன்னு தெரிஞ்சிச்சு, 4th லெட்டர் டீன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட்டும் தேர்ட் ரோவில் இருக்கிறதும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாருங்க, ஈக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு. ஈக்கு அப்புறம் ஜி அப்படின்னா எங்க வந்திருக்கு பாருங்க, ஈன்றது எத்தனை நம்பர்ல இருக்கு? 5. 5லேருந்து ஜிக்கு வருது அப்படின்னா எத்தனை ஃபார்வர்ட் ஆயிருக்கு? +2 ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இப்போ ஜிக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு. ஜிக்கு அப்புறம் ஐனா G7, ஐன்றது 9. அப்போ இது வந்து இதுவும் +2 தான். இப்போ +2 இன்க்ரிமெண்ட். அப்போ +2 2ன்னு போடும்போது ஐக்கு அப்புறம் வர +2 இன்க்ரிமெண்ட்ல வர ஆன்சர் தான் இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். அதுலேருந்து ஒரு +2 போடும்போது எம் கிடைக்கும். அப்போ ஐக்கு அப்புறம் +2 அப்படின்னா எந்த ஆன்சர் வருங்க? ஐக்கு அப்புறம் +2னா ஐ 9, +2 போடும்போது 11. அப்போ எந்த ஆன்சர்? கேன்ற ஆன்சர் வரும். அப்போ இந்த ஆன்சர் என்னன்னு வரும்? இங்கே கேன்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு கேன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது நம்ம எல்என் போட்டோம், அடுத்தது லாஸ்ட்டும் டீன் போட்டோம். இப்போ தேர்ட் இது நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ட்ல பாருங்க, தேர்ட்ல கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு எஃப்க்கு அப்புறம் ஹெச் வந்திருக்கு. எஃப்க்கு அப்புறம் ஹெச். அப்ப எஃப்க்கு அப்புறம் ஹெச்னா F6, ஹெச்ன்றது 8. 2 இன்க்ரிமெண்ட். ரெண்டாவது லெட்டரா வந்திருக்கு. அப்ப இதுவும் +2. அடுத்தது ஹெச்சுக்கு அப்புறம் ஜே, அதுவும் +2. ஸோ இதுவும் +2 இன்க்ரிமெண்ட். வர ஆன்சர்லேருந்து +2 இன்க்ரிமெண்ட் போட்டால் n வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜேக்கு அப்புறம் நம்மளுக்கு +2 இன்க்ரிமெண்ட்ல ஜேக்கு அப்புறம் வர்ற +2 இன்க்ரிமெண்ட்னா என்ன வரும்? 10 ஜேன்றது. +2 போடும்போது 12, 12க்கு நேரம் என்ன இருக்கு? எல் இருக்கு. ஸோ இதுதான் இங்கே வரணும். இப்போ எல்லுக்கு அப்புறம் ரெண்டாவது லெட்டர் தான் நம்மளுக்கு என். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா KLLTன்ற இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கான ஆன்சர். இது ஆப்ஷன் டில இருக்கு, KLLTன்ற ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 7th question. Find the missing letters in the following series: W, E, S, G, P, J, L, N. Option A, IS. Option B, SI. Option C, PT. Option D, QT. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஐஎஸ்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போ ஒரு டேர்ம்லயும் ரெண்டு லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப அதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல ஒன்று, செகண்ட் லைன்ல ஒன்று. ஃபர்ஸ்ட் WE, அப்புறம் என்ன இருக்கு SG, அப்புறம் PJ, LN, அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டபிள்யூக்கு அப்புறம் எஸ் வந்திருக்கு. டபிள்யூக்கு அப்புறம் எஸ்னா எங்க வந்திருக்கு பாருங்க, ரிவர்ஸ்ல வருது. இப்போ ரிவர்ஸ்ல எத்தனாவது லெட்டரா இருக்கு பாருங்க. டபிள்யூன்றது 23 அண்ட் எஸ்ன்றது 19. அப்படின்னாக்கா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 4 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நாலு லெட்டர் பின்னாடி வந்திருக்கு. அப்ப -4. எஸ்க்கு அப்புறம் பி வந்திருக்கு. எஸ்க்கு அப்புறம் பி வந்திருக்கு அப்படின்னா என்ன ஆன்சர்? எஸ் வந்து 19, எஸ்க்கு அப்புறம் பி வந்திருக்கு அப்படின்னா 19, 16. 16னா -3. ஸோ -3 இன்க்ரிமெண்ட். -4. பிக்கு அப்புறம் எல் வந்திருக்கு. பிக்கு அப்புறம் எல்லுனாக்க பின்றது 16, எல்லுன்றது 12. ஸோ என்ன ஆன்சர்? 16 - 12 நம்மளுக்கு 4. அப்ப ரிவர்ஸ்ல 4 வருது. -4. அப்ப அடுத்தது நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, இங்க -4, -3, -4ன்னு வந்திருக்கு. அப்படின்னாக்க அடுத்ததுல -3 வரணும். அப்ப எல்ல இருந்து ரிவர்ஸ்ல -3 போடணும். எல்ன்றது இங்க ஸ்டார்ட் ஆகுது. எல்ன்றது 12. 12ல இருந்து -3 அப்படின்னா 9 கிட்ட போகும். அப்ப I என்ற ஆன்சர் ஃபர்ஸ்ட் லெட்டர். 12 - 9 3 இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ I வந்துருச்சு ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்தது பாருங்க, ஈக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு. ஈக்கு அப்புறம் ஜின்னாக்கா நம்மளுக்கு ஃபார்வர்டு. ஈக்கு அப்புறமே வர்றது ஜி. அப்ப ஈக்கு அப்புறம் ஜினா ஃபார்வர்ட்ல வருது. எத்தனாவது ஃபார்வர்டு? +2. 5ன்றது ஈயா இருந்தா 7ன்றது ஜியா இருக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னாக்கா +2 இன்க்ரிமெண்ட். ஜிக்கு அப்புறம் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. ஜிக்கு அப்புறம் ஜேன்னாக்கா ஜிக்கு அப்புறம் ஜேன்றது நம்மளுக்கு 3 இன்க்ரிமெண்ட். ஜின்றது 7ஆ இருக்கு, ஜேன்றது 10ஆ இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. அப்ப 3 +3. ஜேக்கு அப்புறம் n வந்திருக்கு. ஜேக்கு அப்புறம் என்னன்னாக்க எத்தனை இன்க்ரிமெண்ட்? ஜேன்றது 10, என்னன்றது 14. அப்ப டிஃபரன்ஸ் 4. இப்ப அடுத்தது என்னதான் வரும் நம்மளுக்கு? +2, +3, +4ன்னும் போது அடுத்தது +5 வரணும். n-க்கு அப்புறம் +5 வரணும். n-ன்றது நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க இங்க? n-ன்றது நம்மளுக்கு 14. அதுல இருந்து +5 போடணும். அப்ப +5னாக்க 14ல இருந்து +5 போடும்போது 19 வரும். 19னா எந்த ஆன்சர்? S வருது. அப்ப IS இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்ப ISன்றது தான் அந்த லெட்டர், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டர். இது ஆப்ஷன் ஏவில் இருக்கு, ISன்றது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 8th question. Find the missing letters and numbers in the following series: C2A, E5D, G8G, I11J. Option A, K14M. Option B, M14K. Option C, L14M. Option D, M14L. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, K14Mன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 8th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்லயும் நம்மளுக்கு லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கலந்து வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் தேர்டும் வந்து லெட்டர்ஸா இருக்கு, நடுவுல இருக்கிறது நம்பரா இருக்கு. அந்த இதுல நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது C2A, அடுத்தது E5D, அடுத்தது G8G, I11J. அடுத்ததுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து
இதுலயே நம்ம அந்த டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சிக்கு அப்புறம் இ கொடுத்துருக்காங்க. சிக்கு அப்புறம் ஈனாக்க சின்றது 3, ஈன்றது நம்மளுக்கு 5. ஸோ சிக்கு அப்புறம் ஈனாக்கா +2 இன்க்ரிமெண்ட். ஈக்கு அப்புறம் ஜி, ஈக்கு அப்புறம் ஜின்னா அதுவும் நம்மளுக்கு ஈன்றது 5, ஜின்றது 7, அதுவும் +2 இன்க்ரிமெண்ட். ஜிக்கு அப்புறம் ஐன்றதும் +2 இன்க்ரிமெண்ட். அப்ப அடுத்தது ஐக்கு அப்புறம் +2 இன்க்ரிமெண்ட் போடும்போது வர்றதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டர். ஸோ ஐக்கு வந்து 9 இருக்கு. 9 + 2னா என்ன வருது? 11. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். கே. ஐக்கு அப்புறம் கே வரணும் இந்த இடத்துல. அடுத்தது பாருங்க நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இதோட +3 போடும்போது 5 வந்துருச்சு. +5ல இருந்து 3 ஆட் பண்ணும்போது 8. 8 + 3 போடும்போது என்ன வருது? 11. 11 + 3 போடும்போது இங்க என்ன ஆன்சர் வரும்? 14 வரும். அடுத்தது ஏக்கு அப்புறம் டி கொடுத்துருக்காங்க. ஏக்கு அப்புறம் டி அப்படின்னா இங்க பாருங்க, ஏவுக்கு அப்புறம் டி. ஏன்றது 1ஆம் நம்பர், டின்றது 4th நம்பர். அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 3. அப்ப +3 இன்க்ரிமெண்ட். டிக்கு அப்புறம் ஜி, டிக்கு அப்புறம் ஜின்னா டில இருந்து ஜின்னா டிக்கு 4, ஜிக்கு 7. இதுவோ +3 இன்க்ரிமெண்ட். அடுத்தது ஜிக்கு அப்புறம் ஜே, ஜிக்கு அப்புறம் ஜேன்னா ஜிக்கு 7, ஜேக்கு 10. 10 - 7 3 இன்க்ரிமெண்ட். அடுத்தது நம்மளுக்கு எல்லாமே 3 ஆட் பண்றதுனால அடுத்தது நம்மளுக்கு என்னன்னு தான் வரணும்? 3 தான். அப்ப ஜேக்கு அப்புறம் 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது ஜே 10ஆ இருக்கு. 3 ஆட் பண்ணும்போது 13. 13ல இருக்கிறது என்ன நம்பர்ல இருக்கு? 13ன்ற நம்பர்ல எம் இருக்கு. சோ இந்த எம்ன்றதுதான் நம்மளுக்கான ஆன்சர். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா K14 எம்ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. இதான் கரெக்ட் ஆன்சர். 9th question. Find the missing letters in the following series: QAR, RAS, SAT, TAU. Option A UAV, option B UAT, option C TAS, option D TAT. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ UAVன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப 9th கொஸ்டின்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்லயும் 3 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நம்ம ஆர்டர்ல எழுதிக்கலாம். QAR, அடுத்தது RAS, SAT, TAU. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா Qக்கு அப்புறம் R வந்திருக்கு. Qக்கு அப்புறம் Rனாக்க இங்க பாருங்க ஒரு லெட்டர் தான் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. Q 17 இருந்தா R வந்து 18 நம்பர்ல இருக்கு. சோ +1. Rக்கு அப்புறம் S, இதுவும் +1 தான். அடுத்தது Sக்கு அப்புறம் T, இதுவும் +1. அப்ப T ஓட +1 சேர்க்கும் போது வர்ற லெட்டர் தான் நம்மளுக்கு அடுத்ததா வருது. அப்ப Tக்கு அப்புறம் வர்ற அடுத்த லெட்டர்னாக்க என்ன வருது? Uன்றது தான். அப்ப Uன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் லெட்டர் பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு தான் இருக்கு? ஏன்னு தான் இருக்கு. எல்லாமே ஏவா இருக்கிறதுனால செகண்ட் லெட்டர் நம்மளுக்கு பிக்சடா என்னன்னு எழுதிக்கலாம்? ஏன்னு எழுதிக்கலாம். தேர்ட் லெட்டர் பாருங்க, ஆருக்கு அப்புறம் எஸ் வந்திருக்கு. ஆறுன்றது நம்மளுக்கு 18, எஸ்ன்றது 19. அப்ப ஒரு இன்க்ரிமெண்ட் தான். சோ ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னும் போது ஆர் எஸ், எஸ்க்கு அப்புறம் டி, இதுவும் ஒரு இன்க்ரிமெண்ட். டிக்கு அப்புறம் யூ, அடுத்தது யூக்கு அப்புறம் +1 போட்டா வர்றதுதான் அடுத்தது. யூக்கு அப்புறம் +1 போடும்போது வர்றது என்ன ஆன்சரா இருக்கும்? வியா இருக்கும். சோ வி. சோ இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். UAVன்றது தான் கரெக்ட் ஆன்சர். UAVன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. சோ A is the correct answer. 10th question. Find the next pair in the sequence C - 3, E - 6, G - 12, I - 24, K - 48. Option A S
minus 48, option B M minus 96, option C L minus 96, option D O minus 48. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த 10th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு லெட்டர் அண்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ்லாம் ஒரு ஆர்டர்லையும் நம்பர்லாம் ஒரு ஆர்டர்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். C3, அடுத்தது E6, G12, I24, K48. அடுத்ததுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எழுதும் போதே நம்மளுக்கு ஆன்சர் ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். நடுவில் இருக்கிறது எல்லாமே என்ன சைன் சொல்லியிருக்காங்க, மைனஸ் சைன் சொல்லியிருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கிறது மைனஸ் சைன். இப்போ சிக்கு அப்புறம் இ வந்திருக்கு. சின்றது 3, ஈன்றது 5. ஸோ எத்தனை இன்க்ரிமெண்ட் வருது, 2 இன்க்ரிமெண்ட். ஸோ +2. ஈக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு. ஈக்கு அப்புறம் ஜின்னா ஈக்கு 5 அண்ட் ஜிக்கு 7. ஸோ +2. ஜிக்கு அப்புறம் ஐ, ஜிக்கு அப்புறம் ஐயும் நம்மளுக்கு +2 இன்க்ரிமெண்ட். இதுவும் +2 இன்க்ரிமெண்ட். ஐக்கு அப்புறம் கேன்றதும். இதுக்கப்புறம் ஒரு +2, கேவுக்கு அப்புறம் +2 இன்க்ரிமெண்ட் போட்டு வர்றதுதான் நம்மளுக்கான லெட்டர். கேவுக்கு அப்புறம் வர்ற லெட்டர் பார்த்தீங்கன்னா எந்த லெட்டர் வரும், 2 லெட்டர் ஆட் பண்ணும்போது கேவுக்கு 11, அப்போ +2 போடும்போது 13, கேவுக்கு அப்புறம் +2 போடும்போது M1 கிடைக்கும். அப்போ இந்த லெட்டர் கண்டுபிடிச்சிட்டேன், M. அடுத்தது எம்னு பார்க்கும்போதே ஆப்ஷன் பின்றதை நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம அடுத்தது 96 வருதான்றதை செக் பண்ணோம். அடுத்ததுல பாருங்க நம்மளுக்கு வந்து 3 அப்புறம் 6 வந்திருக்கு, அப்புறம் 12. அப்போ 3யோட இன்ட்டு 2 போடுங்க, என்ன வரும் 6. 6ஓட இன்ட்டு 2 போடுங்க, 12 வரும். 12ஓட இன்ட்டு 2 போட்டால் 24. 24ஓட இன்ட்டு 2 போடும்போது 48. அப்போ 48ஓட இன்ட்டு 2 போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 96 கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்போ M minus 96ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். யூஜிசி நெட் எக்ஸாமில் வர ஃபர்ஸ்ட் பேப்பர்லேருந்து சாம்பிள் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.